ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் ஹனுமாரை தூது அனுப்புகிறார். தான் திரும்பி வர செய்தி, அயோத்திக்கு திரும்பி வர செய்தி பரதனுக்கு தெரிவிக்கப்படட்டும். அப்போ அவன் முகத்தில் ஏற்படுற மாற்றம், அவனுடைய முக பாவனை இதெல்லாம் நன்னா அறிஞ்சுன்னு வரப்படட்டும். அவன் மகிழ்ச்சி அடைகிறானா, அந்த விஷயத்தை நோக்கி அவனுடைய பிரவாகம் எப்படி இருக்குது, அவன் சந்தோஷப்படுறானா துக்கிக்கிறானான்றத நன்னா உன்னிப்பாக கவனிச்சுட்டு வான்னுட்டு ஹனுமாரை அனுப்புகிறார். அப்போது அயோத்தியை நோக்கி கருடன் போல் வேகமாக புறப்பட்டு சிருங்கவேரபுரத்தை அறையிறார் ஹனுமார். அங்கே குஹனை சந்திக்கிறார். என்றைக்குமே குறையாத சக்தி வாய்ந்தவரும் உம்முடைய நண்பருமான ராமர் சீத்தையினோடையும் லக்ஷ்மணனோடையும் சேர்ந்து உங்கள் நலன் பற்றி விசாரிக்கிறார். இன்று ஒரு நாள் பரத்வாஜ முனிவரனுடைய ஆசிரமத்தில் இருந்துட்டு அவர் அயோத்திக்கு புறப்படுறாருன்னு சொல்லி அவரை மகிழ்விச்சுட்டு ராமருக்கு சேவகம் செய்ய கிடைச்ச மற்றொரு வாய்ப்பை நினச்சி மனம் நிறைந்தவராக மீண்டும் வானவீதியை கிளம்பிடுறார் ஹனுமார். வெகு விரைவில் நெடுந்தூரத்தை கடந்த பிறகு வானர திலக்கமான அவர் நந்தி கிராமத்தின் அருகாமையை அடைகிறார். அதன் எழிலை கண்டு வியக்கிறார். அயோத்தியிலிருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னையே பரதனை அவர் பார்க்குறார். அவன் உடல் மெலிஞ்சு மான் தோல் அணிஞ்சுண்டு சடமுடி தரிச்சுண்டு ஆசிரமத்தில் வாழ்ந்துடுற வரவன் போல் வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் மனம் நெகிழ்ந்து போகிறார். ஒரு பிரம்ம ரிஷி போல் வாழ்ந்துட்டுருக்க பரதன் ராமனின் பாதுகைகளை முன்னே வச்சுட்டு நேர்மையான அமைச்சர்களோடையும் குடும்ப புரோகிதர்களோடையும் திறன் வாய்ந்த தளபதிகளோடையும் கூட மக்களுக்கு ஒரு ஆபத்தும் நேரிடாத வண்ணம் அவளை பாதுகாத்துண்டு ஆட்சி புரிஞ்சுட்டு வரதை பார்க்குறார். அயோத்தி மக்களும் அவளுடைய அன்பை கவர்ந்த பரதன் எல்லாவற்றையும் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவளும் மகிழ்ச்சி தர்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதையும் பார்க்குறார். இந்த நிலையில் அங்கே போய் சேர்ந்த ஹனுமார் 2 கரம் கூப்பி பரதனை வணங்கிறார். தான் கொண்டு வந்த செய்தியை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். எந்த ராமரை நினச்சி நீங்கள் வருந்தின்னு இருக்கீங்களோ அவர் உங்களுடைய நலனை பற்றி விசாரிக்கிறார். உங்களுக்கு நான் நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய துன்பத்தை விட்டுருங்கோ. ராமரோடு நீங்கள் இணைய போகிற நேரம் வெகு விரைவில் வந்துட்டுது. ராவணனை கொன்று சீத்தையை மீட்டு நண்பர்களோடையும் பெருமை வாய்ந்த லக்ஷ்மணனோடையும் சீத்தையோடையும் ராமர் திரும்பின்னு இருக்காருன்னு சொல்லி நல்ல செய்தியை ஹனுமார் தெரிவிக்கிறார். இந்த நற்செய்தி ஏற்படுத்தின மகிழ்ச்சியை தாழ முடியாமல் பரதன் மூர்ச்சிச்சு விழுந்துடுறார். பின்னர் அவர் மூர்ச்சை தெளிஞ்ச பிறகு ஹனுமாரை கட்டி தழுவிக்கிறார். நீர் ஒரு தெய்வமே ஆனால் கூட சரி, ஆனால் நீ மனுஷனே ஆனாலும் சரி, நீ இங்கே வந்தது உன்னுடைய கருணையை காட்டுறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துட்ட உனக்கு நான் 100,000 பசுக்களையும் 100 கிராமங்களையும் எல்லா விதமான நகைகளையும் பரிசளிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னே காட்டுக்கு போயிட்ட ராமரனுடைய நலன் பற்றி எனக்கு இப்போ தான் மிகவும் மகிழ்ச்சி தரமான செய்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஒருத்தர் உயிரோடு இருந்துட்டா 100 வருடம் கழிச்சாது அவருக்கு மகிழ்ச்சி வந்து தான் தீரும்னு பெரியவாளுடைய வார்த்தை இப்போ உண்மையாயிருக்கு. ராமருக்கும் வானரார்களுக்கும் இடையே உறவு ஏற்பட்டது எப்படி, எல்லா விவரங்களையும் எனக்கு சொல்லு, நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன்னு பரதன் கேட்டுக்கிறார். இதுக்கு பதிலளிக்க ஆரம்பிக்கிறார் ஹனுமார். கைகேயிக்கு தசரதர் கொடுத்த 2 வரங்களோடு தொடங்கி காட்டுக்கு ராமர் போனது, தசரதர் உயிர் நீத்தது, பரதன் காட்டுக்கு போய் ராமரை சந்தித்தது, மீண்டும் அயோத்திக்கு திரும்பினது, பாதுகைகளை வச்சு ராஜ்யம் நடத்த தொடங்கினது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் அயோத்திக்கு திரும்பின பிறகு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் திரும்பின பிறகு ராமர் தண்டக வனத்துக்குள்ளே போனார். அங்கே அப்போ திடீர்னு வந்த விராதன்ற அரக்கன் பார்த்தார். அவனை அழிச்சுட்டு ராமரும் லக்ஷ்மணனும் சீத்தை பின்தொடர சரபங்க முனிவரனுடைய ஆசிரமத்தை போய் அடைஞ்சாங்க. பின்னர் ஜனஸ்தானத்துக்கு அவள் போனாங்கன்னு காட்டில் ராமர் கேட்பட்ட அனுபவங்களெல்லாம் விவரிச்சுட்டே போகிறார். சூர்பனகையின் காதையும் மூக்கையும் இழந்தது, 14,000 அரக்கர்களையும் ராமர் வெண்ணது, கரணையும் தூஷணையும் திரிசனையும் கொல்லப்படுறது, சூர்பனக ராவணன்கிட்ட போய் முறையிட்டது, மாரீச்சன் பொன்மானா தோன்றினது, சீத்தை அந்த பொன்மானை பிடிச்சுன்னு வருமாறு ராமரை கேட்டுக்க ராமர் மானை பிடிக்க போன போது சீத்தையின் தூண்டுதலால் லக்ஷ்மணனும் அவருடைய இடத்த விட்டு அகன்றது, ராவணன் சீத்தையை அபகரித்தது, ஜட்டாயுவை வீழ்த்திட்டு ராவணன் சீத்தையை கவர்ந்துட்டு போனது, ராவணன் சீத்தையை அபகரிச்சுன்னு போகும்போது சுக்ரீவனும் மற்றவாளும் மலைச்சிகரத்தில் அமர்ந்திருந்து சீத்தை ராவணன் அசோகவனத்தில் வச்சிருந்தது, சீத்தை காணாமல் போயிட்டது பார்த்து அறிஞ்சு மனசு நொந்த ராமருக்கு ஜடாயு அறிவித்த செய்தி, கபந்தன் கொல்லப்பட்டது, கபந்தனின் ஆலோசனை ஏற்றுண்டு சுக்ரீவனை ராமர் சந்தித்தது, வாலி ராமரால் கொல்லப்பட்டது, பல திசைகள்லேயும் ஆயிரக்கணக்கான வானரர்களை சீத்தையை தேடுமாறு பணித்து சுக்ரீவனை அனுப்பினது, ஜட்டாயுவின் சகோதரனான சம்பாதி சீத்தை ராவணனுடைய வசத்தில் இருக்கான்ற செய்தியை தெரிவித்தது. இப்படி பல விவரங்களை விவரிச்சுட்டே போகிறார். இதில் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.
Bye.